இதோட கான்செப்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இதுவரை நாம பார்க்காத ஒரு கான்செப்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குண்டாயிட்டே இருப்பாங்க. சில பேர் ஒல்லியாயிட்டே போவாங்க. அப்போ அதுக்காக அடிப்படை காரணம் என்னன்னா, குறிப்பாக ரத்த ஓட்டத்த வந்து ரத்த ஓட்ட குறைபாடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இவருக்கு பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்கா இல்லன்னு. இத சரி பண்ண முடியுங்க. இப்ப சில இடங்கள்ல போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கையில நெட் எடுப்பாங்க, உதறுவாங்க, இழுப்பாங்க, கால புடிச்சு இழுப்பாங்க. இந்த சிகிச்சையில இந்த இழுக்கிற வேலையே இல்லைங்க. ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். வணக்கம் நண்பர்களே. ரீசென்ட்டா தென்காசியில செல்ஃப் நீடிங் தெரப்பி சுய பிசைவு சிகிச்சைன்னு ஒரு சிகிச்சை வந்து நான் கத்துக்க போயிருந்தேங்க. ரூ. 30,000 கட்டணம். அந்த வகுப்புல எனக்கு கத்துக் கொடுத்த அந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கறக்காக இந்த வீடியோ. செல்ஃப் நீடிங் தெரப்பி சுய பிசைவு சிகிச்சை. சிம்பிளா சொல்லப்போனா, நமக்கு நாமே மசாஜ் செய்துக்கிறதன் மூலியமாக நமது உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்தலாம். சக்தி அதிகரிக்கலாம். இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கலாம். ரெஃப்ரெஷ் ஆகலாம், ஃப்ரெஷ் ஆகலாம். அந்த மாரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இதோட கான்செப்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இதுவரை நாம பார்க்காத ஒரு கான்செப்ட். இப்ப அஸ்திக்கட்டு அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லிக் குடுத்துருக்கோம். அதுல எலும்புகள பத்தி நம்ம பேசியிருப்போம். மலர் மருந்து அப்படிங்கும் பொழுது மனம் சம்பந்தமா பேசியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா, தோல் சம்பந்தப்பட்டது. அதுலயும் மேல் தோல் இல்லைங்க, நடுத்தோல். அதாங்க இந்த இந்த நீடிங் தெரப்பில முக்கியமான விஷயம், ஒரு கான்செப்ட் என்னன்னா, நடுத்தோலை நாம ஒரு ஸ்டிமுலேட் பண்றது மூலியமாக பல வியாதிகளை நாம தீர்க்க முடியும். இதாங்க கான்செப்ட். அதாவது நமது உடம்புல மேல் தோல் இருக்கு. இந்த மேல் தோலுக்கு பேரு எபிடெர்மிஸ். நடுவுல அதுக்கப்புறம் ஒரு தோல் இருக்கு. அதுக்கு பேரு டெர்மிஸ் இங்கிலீஷ்ல. தமிழ்ல அதுக்கு உட்தோல். நெறைய பேர் இருக்குதுங்க. நடுத்தோல், அடித்தோல், உட்தோல், உட்புறத்தோல், உட்சருமம், உண்மை தோல். இப்படி நெறைய பேர் இருக்கு. இது வந்து மேல் தோலும் இல்லாம அதுக்கு அடுத்த தோல். அதுக்கு கீழ கொழுப்பு தோல்னு ஒண்ணு இருக்குது. கொழுப்பு அடுக்கு. இப்படி தோல் வந்து 3 அடுக்குகளை கொண்டது. கொழுப்பு அடுக்கு, உட்தோல், மேல் தோல். நம்ம வழக்கமா நம்ம வந்து இப்படி தடவும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம குளிச்சுட்டு துடைக்கிறோம் இல்லைங்களா? அது மேல் தோல். இப்ப நம்ம குடுக்குற சிகிச்சை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உட்தோல், டெர்மிஸ். இத நம்ம டெர்மிஸ் தெரப்பின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அந்த ஏரியாவ நம்ம டச் பண்றோம். இதுக்கு பேர் தான் நீடிங் தெரப்பி. நீடிங் தெரப்பிங்கிறது என்னன்னா, உட்தோல் அப்படிங்கிற டெர்மிஸ் ஏரியா சம்மந்தப்பட்டது. ஏன் அதில நம்ம என்ன செஞ்சா நமக்கு எப்படி நோய் குணமாகும்னு நீங்க கேட்கலாம். இதுதான் கான்செப்ட். எல்லாம் நல்லா கவனிங்க. அந்த உட்தோல் இருக்கு இல்லைங்களா? டெர்மிஸ். அங்க என்ன இருக்குன்னா, நார்ச்சத்துக்கள் இருக்கு. மீள் திசு அப்படிங்கிற எலாஸ்டிக் டிஷ்யூஸ் இருக்கு. வாஸ்குலர் இது இரத்த நாளங்கள் இருக்கு. வாஸ்குலர் பிளட் வெசல்ஸ். கொலாஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நரம்பு முனைகள், மயிர்க்கால்கள், வியர்வை சுரப்பிகள். அதாவது என்ன ஒரு கான்செப்ட்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் இந்த உட்தோல் எனப்படும் டெர்மிஸ் இந்த ஏரியால தான் நோயின் பதிவுகள் இருக்குமாமா, ரெக்கார்ட்ஸ். அத நம்ம மசாஜ் பண்ணி சரி பண்றது மூலியமாக நோய்கள் குணப்படுத்தலாம். ஆமாங்க. அந்த இடத்துல தான் நோயின் பதிவுகள் இருக்கு. அந்த இடம் வலிமையா இருந்தா எல்லா உறுப்புகளும் வலிமையா இருக்குமாமா. மீள்தன்மை, அதாவது நம்ம உடம்புல எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குண்டாயிட்டே இருப்பாங்க. சில பேர் ஒல்லியாயிட்டே போவாங்க. அப்போ அதுக்காக அடிப்படை காரணம் என்னன்னா, தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த தைராய்டு மூலியமா சில ஹார்மோன்ஸ் வந்து இந்த உட்தோல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இதுதான் வந்து மீள்தன்மை, அதாவது எலாஸ்டிசிட்டி உருவாக்குது. அப்ப சில பேர் அதிகப்படியா குண்டாகுறதுக்கும், தேவையில்லாம ஒல்லியாகுறதுக்கு காரணம் உட்தோல் அப்படிங்கிற அந்த அமைப்புங்க. அதனால நீடிங் தெரப்பி அப்படிங்கிறது என்னன்னா, நடு தோல், அந்த உட்தோல் மையப்படுத்திய ஒரு சிகிச்சைங்க. ரொம்ப எளிமைங்க. நமக்கு நாமே பண்ணிக்கலாங்க. சிம்பிள்.
அதாவது நமக்கு நாமே மசாஜ் செய்யறது இவ்வளோதாங்க. இப்போ நீங்க ஒரு மசாஜ் சென்டருக்கு போறீங்க. மசாஜ் ட்ரீட்மெண்ட்னு வச்சுக்கங்களேன். என்ன பண்ணுவாங்க? உங்கள படுக்க வச்சுட்டு, குப்புற படுக்க வச்சு, உங்க பின்பக்கம்லாம் மசாஜ் பண்ணுவாங்க. அப்புறம் முன்பக்கம் மசாஜ் பண்ணுவாங்க, கை மசாஜ் பண்ணுவாங்க. என்னங்க பண்றாங்க? எண்ணெய போட்டு நீவி விடுறாங்க இல்லைங்களா? இவ்வளோதாங்க. அதாவதுங்க லேசா தடவி குடுத்தீங்கன்னா, அது வந்து மேல் தோல். ஒரு இடத்துல அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் அழுத்தி தேய்ப்போம் இல்லையா? பாருங்க ரொம்ப அழுத்தி எலும்பு வலிக்கிற மாரி தேய்ச்சிடக்கூடாது. ஒரு கான்செப்ட் என்னன்னா, நமது உடம்புல நாம ஒரு அழுக்கு தேய்க்கிற மாரி லேசா தேய்ச்சு விடுறது மூலியமாக, அந்த நடுத்தோல் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. நல்லா கவனிங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சு, அத வந்து டேமேஜும் பண்ணிறக்கூடாது. சும்மா லேசா தேய்ச்சா மேல் தோல் தான் நமக்கு வந்து வேலை செய்யும். இவ்வளோதாங்க அந்த அந்த பக்குவம். நடுத்தோல ஆக்டிவேட் பண்ற பக்குவங்க. இவ்வளோதாங்க. இதாங்க கான்செப்ட். இப்படி நமக்கு நாமே மசாஜ் செய்வதன் மூலியமாக, நாம் மற்றவர்களுக்கு மசாஜ் செய்வதன் மூலியமாக, உட்தோல் எனப்படும் அந்த டெர்மிஸ் பகுதிய நம்ம ஆக்டிவேட் பண்றது மூலியமாக, பல வியாதிகளை குணப்படுத்த முடியும். குறிப்பாக இரத்த ஓட்டத்த வந்து இரத்த ஓட்ட குறைபாடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இவருக்கு பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்கா இல்லன்னு. இத சரி பண்ண முடியுங்க. என்ன கேட்டா, பிளட் சர்க்குலேஷன சரி பண்ணிட்டாவே எல்லா வியாதியும் குணமாகுங்க. நியூரோ தெரப்பின்னு ஒரு வைத்தியம் இருக்கு. அதோட கான்செப்ட் என்ன தெரியுமா? எந்த உறுப்பில் நோய் இருக்கிறதோ, அந்த உறுப்புக்கு ரத்தத்தை பாய்ச்சுவது. அது ஒரு சிகிச்சைங்க. இது நமக்கு எந்த உறுப்புல நோய் இருக்கு, எந்த ஆர்கன் கெட்டு போச்சுன்னு தெரியாதுங்க. அதுக்கு பொதுவா உச்சி முதல் உள்ளங்கால் வரை மொத்த உடம்பையும் மசாஜ் பண்ணி குடுத்துட்டோம்னா, அது எந்த நோய் இருந்தாலும் குணமாகும். இது ஒரு கான்செப்ட்டுங்க. இத புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு கான்செப்ட்டும் வேற வேற. இப்போ மலர் மருந்து என்ன சொல்லுதுன்னா, மனதை சரி செய்தால் நோய்கள் குணமாகும். அஸ்திகட் என்ன சொல்லுது? எலும்ப சரி பண்ணா நோய்கள் குணமாகும். ஆமாங்க. ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? வாத பித்த, ஸ்லேத்த பித்த சரி பண்ணா நோய்கள் குணமாகும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிற மாரி, இந்த நீடிங் தெரப்பி அப்படிங்கிறது, உட்தோல சரி பண்ணிட்டா எல்லா வியாதியும் குணமாகும். இதாங்க கான்செப்ட். சும்மா செஞ்சு பாருங்களேன். ஈஸியா இருக்கா இல்லையா? இப்படி நமக்கு நாமே இந்த மசாஜ் குடுக்கறது மூலியமாக, நமது உடம்புல இரத்த ஓட்டத்தை சரி செய்யலாம். இரத்த ஓட்ட குறைபாடுகளை சரி செய்யலாம். சோர்வு இருந்துச்சுன்னா நீங்கி சுறுசுறுப்பாகலாம். உணர்வில்லாமல் காலு, கை ஏதாவது உணர்வு இல்லாமல் இருந்தா, அதற்கு உணவை கொடுக்கலாம். சில பேருக்கு கால், கை குளிர்ச்சியா இருக்கும். அந்த குளிர்ச்சியா இருக்கிற அந்த கால வந்து சூடு பண்ணி நம்ம ஆக்டிவேட் செய்யலாம். விறைப்புத்தன்மை சில இடத்துல வந்து சில உறுப்புல வந்து விறைப்புத்தன்மை அதிகமா இருக்கும். அத சரி செஞ்சு கொஞ்சம் லூஸ் பண்ணலாம். சிலது ரொம்ப லூஸா இருக்கும். அத நம்ம மசாஜ் பண்ணா, அத வந்து நார்மல் ஆக்கலாம். முகவாதம் அதற்கு நாம இது ஒரு சிகிச்சையா கொடுக்கலாம். கால் வலி சரி பண்ணலாம். வெரிகோஸ் இருந்தா அதுக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். கால் வீக்கம், நிணநீர் ஓட்டங்கள், கீல்வாதம், கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி போன்ற முழங்கால் மூட்டு வலிகள், தலைவலி, தலைபாரம், ஆண்மைக் குறைவு, குழந்தையின்மை, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். மசாஜ் பண்ணி முடிச்சோன்னா, அப்பாடான்னு ரிலாக்ஸா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, ரிலாக்ஸு நம்ம உடம்பில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றது. சில பேர்னால கீழ உட்கார முடியாதுங்க. கால தூக்கி மேல போட முடியாதுங்க. மசாஜ் பண்ணோம்னா பாருங்க, கீழ உட்கார முடியும். கால தூக்கி மேல போட முடியும். இப்படி 4448 வியாதிகளுக்கும் இந்த நீடிங் தெரப்பி என்ன சொல்லுதுன்னா, அந்த நடுத்தோளை நம்ம மசாஜ் பண்ணி ஃப்ளெக்சிபிள் பண்ணிட்டோம்னாவே, எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக வேலை செய்யும். எல்லா ஹார்மோனும் வேலை செய்யும். எல்லா நோய்களும் குணமாகும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் நீடிங் தெரப்பி. இந்த சிகிச்சையில எந்த இடத்துலயும் இழுத்துறக்கூடாது. இப்ப சில இடங்கள்ல போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கையில நெட் எடுப்பாங்க, உதறுவாங்க, இழுப்பாங்க, கால புடிச்சு இழுப்பாங்க. இந்த சிகிச்சையில இந்த இழுக்கிற வேலையே இல்லைங்க. ஆமாங்க. அஸ்திகட்லயும் இதே மாரி தான். இந்த இழுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இருக்கிறத உள்ளத உள்ளபடி மசாஜ் பண்ணுமே தவிர, அத புடிச்சு இழுத்து ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ். அதுக்கப்புறமா வெறும் மசாஜ் தாங்க. என்ன கேட்டா, இந்த கோர்ஸே போ வேண்டாங்க. நீங்களே உங்களுக்கு நீங்களே ஈஸியா இந்த தெரப்பிய கத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. அதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ உங்களுக்கு இன்னொருத்தரு மசாஜ் பண்ணா எப்படி இருக்கும்? நீங்க படுத்திருக்கீங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை யாராவது அமுக்கி விட்டா எப்படி இருக்கும்? அத நமக்கு நாமே செய்யணும் அவ்வளோதாங்க. நீடிங் தெரப்பிங்கிறது நாம இன்னொருவருக்கு செய்வது. செல்ஃப் நீடிங் தெரப்பிங்கிறது நமக்கு நாமே மசாஜ் செஞ்சுக்கிறது அவ்வளோதாங்க. இப்போ அந்த காலத்தில கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அ வயசானவங்க ஏதாவது கை, கால் வலிச்சதுன்னா, சின்ன குழந்தைங்க பசங்கள கூப்பிட்டு, "ஏப்பா இந்த கால கொஞ்சம் அமுக்கி விடு" அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா?
அந்த காலத்துல ஆசிரியர்களா இருக்க குருநாதர்கள் அவங்கலாம் உட்கார்ந்திருப்பாங்க. கால அமுக்கி விட்டுருப்பாங்க. கைய அமுக்கி விட்டுருப்பாங்கங்க. ஆமாங்க. இந்த ராஜாக்கள்லாம் பாருங்க, அவங்க அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. 4 பக்கம் 4 இந்த காலுக்கு ஒரு ஆளு, இந்த காலுக்கு ஒரு ஆளு, கைக்கு அதெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டுருப்பாங்க. எதுக்குன்னா, அந்த மசாஜ் பண்ணி விடுறது மூலியமாக இவங்க உடம்புல சக்தி அதிகரிக்குதுங்க. இது ஒரு தெரப்பிங்க. வில்லன் படத்துல பாருங்க, பல வில்லன்கள்லாம் பாருங்க. வில்லன்னாவே பாத்தீங்கன்னா, அடியாட்கள் பாஸ் அப்படி மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இதே தாங்க. இந்த கான்செப்ட் இவ்வளோதான். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு நாமே மசாஜ் செய்வதன் மூலியமாக செலவில்லாமல் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு கார் எடுத்துட்டு போணும், பஸ் எடுத்துட்டு போணும், ட்ரெயின்ல போகணும், அதுக்கு காசு குடுக்கணும், வெயிட் பண்ணிட்டுருக்கணும். நமக்கு நாமே செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் நீடிங் மசாஜ் அவ்வளோதாங்க. இதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல எண்ணெய் தேவை. ஆயில். பொதுவா ஆயில்ன்னு சொன்னோனே எல்லாரும் நெனைக்கிறது, அப்ப நல்லெண்ணெய் வச்சு தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் விஷயம் புரிஞ்சுக்குங்க. நல்லெண்ணெய் வைத்து மசாஜ் செய்யக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு இல்லைங்களா? அந்த டைம்ல மட்டும் தான் நல்லெண்ணெய் தேய்க்கணுமே தவிர, மசாஜ் தெரப்பிக்கு நல்லெண்ணெய் தேய்க்கக்கூடாது. ஏன்னா, நல்லெண்ணெய் தேய்ச்சா உடம்பு கூலிங் ஆயிருங்க. மீண்டும் சொல்கிறேன். எண்ணெய் தேய்த்து குளிச்சு அதாவது எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறப்ப பாருங்க, சுடு தண்ணீல தான் குளிக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது. எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது வேற, மசாஜ் வேற. மசாஜ் செய்யும் பொழுது நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. இந்த ஆலிவ் ஆயில் பயன்படுத்தக்கூடாது. விளக்கெண்ணெய் பயன்படுத்தக்கூடாதுங்க. மசாஜுக்கு மிக மிக சிறந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் உடம்புல போட்டு தேய்ச்சா, அந்த செல்கள் சூடாகும். அப்ப நீடிங் தெரப்பியோட தத்துவம் என்னன்னா, அந்த இடத்தை சூடு செய்ய வேண்டும். ஃப்ளெக்சிபிள் செய்ய வேண்டும். அந்த இடத்தை இயக்க வேண்டும். ஸ்டிமுலேட் பண்ணணும். அதற்கு நல்லெண்ணெய் ஒத்து வராது. அதுவும் டிவியில விளம்பரம் வர்ற சாதாரண அந்த லிக்விட் பாராஃபைன் அந்த எண்ணெய் கிடையாதுங்க. செக்கு எண்ணெய். சுத்தமான ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெய் தான் நீங்க மசாஜுக்கு பயன்படுத்தணும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே மசாஜ் பண்றது ரொம்ப சிம்பிள்ங்க. கொஞ்சம் செக்கு தேங்காய் எண்ணெய் வச்சுக்கங்க. இங்க பாருங்க, நெறைய போட்டு சொத சொதன்னு பண்ணிறக்கூடாது. ஊத்தக்கூடாதுங்க. கைய வந்து லேசா அதாவது இப்ப வெறும் கையில பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து வெறும் கையில வந்து மசாஜ் பண்ணும்போது ஒரு மாரி இருக்குது. அது எண்ணெய் நெறைய ஊத்தி பண்ணீங்கன்னா, ரொம்ப வழுக்கிட்டு போகும். நல்லா இருக்காது. அதாவது எதுக்குன்னா, தடவுறதுக்கு ஒரு லூப்ரிகேஷன். அப்ப அந்த எண்ணெய் இருக்கிற குப்பியில விரல வச்சு லேசா கையில வந்து நீங்க எண்ணெய எடுத்துட்டு, உங்க உடம்ப நீங்களே மசாஜ் பண்ணலாங்க. உள்ளங்கால்லேருந்து ஆரம்பிச்சு மெதுவா மசாஜ் பண்ணி, உடம்பு ஃபுல்லா மசாஜ் பண்ணலாங்க. புரிஞ்சுக்கங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்களுக்கு வேறு யாராவது மசாஜ் செய்தா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க உட்கார்ந்துகிட்டு, "ஏப்பா இங்க வாங்கப்பா, மசாஜ் பண்ணுங்கன்னு" சொன்ன உடனே புடிச்சிடான்னு வச்சுக்கங்களேன், "இப்படி பிடிக்காதப்பா, இப்படி பிடிப்பா, அழுத்தம் அதிகமா இருப்பான்னு" சொல்லுவோமா இல்லையா? அப்ப அடுத்தவங்ககிட்ட சொல்லி வேலை வாங்குறத விட, நமக்கு தெரியுமில்ல, எவ்வளோ அழுத்தம் வேணும், எவ்வளோ எந்த அளவுக்கு வேணும் நமக்கு தெரியுமா இல்லையா? அப்புறம் இந்த இடத்துல மசாஜ் பண்ணீங்க, "போதும் இந்த பக்கம் வா" அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இதே நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும் இல்லையா? எந்த இடத்துல பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், எவ்வளோ அழுத்தத்தில பண்ணணும், அடுத்தது எப்ப அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நமக்கு தெரியுமா இல்லையா? அப்போ நமக்கு நாமே மசாஜ் செய்வது சரியான தீர்வாக இருக்குங்க. புரிஞ்சுக்கங்க. அதாவது என்னன்னா, உள்ளங்கால் முதல் உச்சி வரைக்கும் நமக்கு நாமே மசாஜ் பண்ணணும் அவ்வளோதாங்க. பெரிய பெரிய டெக்னிக் எல்லாம் கிடையாதுங்க. கான்செப்ட் இவ்வளோதான். ரொம்ப அழுத்திறக்கூடாது. லேசா பண்ணக்கூடாது. கவனம் தோல். நம்ம நடுவுல இருக்கிற தோல ஆக்டிவேட் பண்றக்காக நீங்க பிடிச்சு பிடிச்சு விடலாம். புரிஞ்சுக்கங்க. இதுல உள்ளங்கையில மசாஜ் பண்ணலாம். உள்ளங்கை பாஃப் மசாஜ்ன்னு பேருங்க. இப்படி உள்ளங்கையில என்ன பண்ணலாம்னா, உள்ளங்கையில மசாஜ் பண்ணலாம். இது 1. ஃபிங்கர்ஸ் விரல்களால மசாஜ் பண்ணலாம். 2 கட்ட விரல வச்சு மசாஜ் பண்ணலாங்க. அப்புறம் முன்கை. இந்த முன் கைய வச்சு மசாஜ் பண்ணலாம். இப்படி 4ஆ பிரிச்சுக்கங்க. உள்ளங்கை மசாஜ், விரல்கள் மசாஜ், இது பாம் மசாஜ் உள்ளங்கை, ஃபிங்கர்ஸ் விரல்கள், தம் கட்டை விரல், ஃபோர்ஆர்ம் இது வந்து முன்னங்கை. இத வச்சு இந்த 4 டைப்ல மசாஜ் பண்ணலாங்க. நமக்கு நாமே பண்ணிக்கலாங்க. பாருங்க நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு சிகிச்சைக்கு போறதுக்காக இப்பல்லாம் எங்க போனாலும் ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அலைச்சல் டைமு. அதுக்கு பொதுவா நமக்கு நாமே மசாஜ் பண்ணிக்கலாங்க. மூட்டு வலிக்குதா? மூட்ட கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணி விடுங்க. சரியாயிருங்க. நீங்க நெனச்சுக்கங்க. நீங்க வந்து பஸ்ஸ புடிச்சு, கார புடிச்சு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயி, அவங்ககிட்ட ரூ. 3000 கட்டிட்டு, "ஏங்க ரூ. 3000 ஃபீஸுங்க. 1 மணி நேரம் மசாஜ் பண்ணுன்னு" சொல்லி மசாஜ் பண்ணா அவங்க எப்படி பண்ணுவாங்க? அதுக்கு பொதுவா நம்மளே பண்ணிட்டா ரூ. 3000 மிச்சங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா?
நீடிங் தெரப்பிங்கிறது என்னன்னா, நான் மற்றவர்களுக்கு நீடிங் பண்ணி குணப்படுத்துறது. செல்ஃப் நீடிங் தெரப்பின்னா என்னன்னா, நமக்கு நாமே குணப்படுத்திக்கிறது. அதனால இனிமேல் இது ஒரு யோகா பயிற்சி மாரி, டெய்லி யோகா பண்றவங்க ஒரே வாரத்தில 1 நாள் நீங்க என்ன பண்ணலான்னா, பாருங்க தலைய மசாஜ் பண்ணலாம். நமக்கு நாமே பண்ணலாங்க. காத மசாஜ் பண்ணலாம், மூக்க மசாஜ் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு நாமே கண்ண மூடி மசாஜ் பண்றோமோ, அந்த இடங்களில் ரத்த ஓட்டம் பாய்கிறது. ஒரு எளிமையான செல்ஃப் ஹீலிங். விஷயம் இவ்வளோதாங்க. இத நான் 2 மணி நேரம், 3 மணி நேரம் பேசலாம். சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் செல்ஃப் மசாஜ். புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நீங்க உங்களுக்கு நீங்களே மசாஜ் பண்ணிக்கலாங்க. இல்ல ஒரு நாள் ஃபுல் பாடி மசாஜ் உங்களுக்கு நீங்களே பண்ண முடியலன்னா, இன்னைக்கு ஒரு வேள வலது கால் மட்டும் யார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது வலது கால மட்டும் மசாஜ் பண்ணுங்க. டிவி பார்த்துட்டே இருக்கீங்களா? ஓகே. இடது கை மட்டும் மசாஜ் பண்ணிட்டு டிவி பாருங்க. புரிஞ்சுங்களா? நம்ம உடம்பு மசாஜ் பண்ணிக்கலாங்க. இப்படி நமக்கு நாமே மசாஜ் இவ்வளோதான் கான்செப்ட் இவ்வளோதாங்க. தோலின் நடுப்பகுதியை மசாஜ் செய்வதன் மூலியமாக உடம்பில் உள்ள அனைத்து வியாதிகளும் குணமாகிறது. எல்லா வியாதிகளுக்கும் தீர்வு கிடைக்கிறது. ஹார்மோன்கள் சுரக்கிறது. எல்லா உறுப்புகளும் வேலை செய்கிறது. சக்கரங்கள் வேலை செய்கிறது. ரிலாக்ஸாக இருக்கிறது. இந்த கான்செப்ட்டுக்கு இந்த கான்செப்ட் புரியறக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மசாஜ் தெரப்பியை நீங்க உங்களுக்கு நீங்களே பண்ணும் பொழுது, கண்டிப்பாக செலவு மிச்சம். நமக்கு நாமே குணப்படுத்திக்கலாம். புரிஞ்சுக்கங்க. இது வந்து 2 வகையா பிரிக்கலாம். 1 நமக்கு நாமே குணப்படுத்துறது. இன்னொன்னு மத்தவங்களுக்கு பண்றது. சரி மத்தவங்களுக்கு எப்படி பண்றது? சேம் டெக்னிக்குங்க. உண்மையிலேயே சொல்றேங்க. நீங்க பெரிய வித்தையெல்லாம் கத்துக்க வேண்டாங்க. சப்போஸ் உங்க கணவருக்கு வந்து சிகிச்சை குடுக்கணும்னா, கணவருக்கு ஃபுல்லா மசாஜ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. நீங்க இன்னொருத்தருக்கு மசாஜ் பண்றீங்க. நமக்கு மசாஜ் பண்றோம். அவ்வளோதாங்க வித்தியாசம். நமக்கு வந்து இன்னொருத்தர் மசாஜ் பண்ணா, அது கொஞ்சம் வேற மாரி எஃபெக்ட் குடுக்கும். நமக்கு நாமே மசாஜ் பண்ணும்போது வேற எஃபெக்ட் குடுக்கும். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும், இந்த 2 மெத்தடும் இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க இப்ப கணவன், மனைவி இருக்கீங்களா? கணவன் வந்து மனைவிக்கு பண்ணுங்க. மனைவி கணவனுக்கு பண்ணுங்க. இல்ல யாருமே இல்லைங்க. நான் ஒண்டிக்கட்டைங்க, மட்டும் சிங்கிள்ங்க அப்படின்னா, நீங்க தனியா பண்ணிக்கங்க. புரிஞ்சுக்கங்க. குழந்தைக்கு நீங்க மசாஜ் பண்ணலாங்க. அந்த காலத்துலலாம் பாட்டியெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்கங்க. எண்ணெய் ஊத்தி உடம்பெல்லாம் மசாஜ் பண்ணி விடுவாங்க. சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம். நல்லா அவங்களுக்கெல்லாம் அந்த உடம்பெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இப்படி நமக்கு நாமே மசாஜ் செய்யலாம். மற்றவர்களுக்கு மசாஜ் செய்யலாம். நாம மத்தவங்களுக்கு மசாஜ் பண்ணும் பொழுது, அதற்கு நீடிங் தெரப்பி என்று பெயர். தெரபெட்டிக் மசாஜ் அப்படின்னு பெயர். பெட்ரேஜ் மசாஜ் அப்படின்னு பெயர். இப்படி நெறைய பேர் இருக்குதுங்க. அங்க வந்து 2மே நான் கத்துக்கிட்டேங்க. நமக்கு நாமே மசாஜ் பண்றதையும் கத்துக்கிட்டேன். மத்தவங்களுக்கு மசாஜ் பண்றதையும் கத்துக் குடுத்தாங்கங்க. தென்காசியில. ஆமாங்க. அது ஒரு அருமையான ஒரு வகுப்புங்க. நான் கத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த இடத்துல மசாஜ் பண்ணா, எந்தெந்த உறுப்புகள் குணமாகும்னு சொல்லிக் குடுத்தாங்க. எந்த இடத்துல மசாஜ் பண்ணா, எந்த உறுப்புக்கு நல்லது, எந்த இடத்துல மசாஜ் பண்ணா எந்த வியாதி குணமாகும், எந்த இடத்துல மசாஜ் பண்ணா எந்த ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. எப்படி வந்து அந்த ஃப்ளோ இதுவரைக்கும் நான் சொன்னது வந்து நமக்கு நாமே குணப்படுத்துற டெக்னிக்கு. நீங்க இத எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா ப்ராப்பரா எந்த இடத்துல கைய வச்சு, எந்த இடத்துல நகர்த்திட்டு போய், எவ்வளோ பிரஷர்ல, எந்தெந்த இடத்துல குடுத்தா, எந்தெந்த உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் போகும், எந்தெந்த இடத்துல குடுத்தா எந்த ஹார்மோன் சுரக்கணும், ப்ராப்பரா கத்துக்கணும்னாலும் நீங்க கத்துக்கலாங்க. நான் 2யுமே கத்துக்கிட்டேங்க. இந்த வீடியோல நமக்கு நாமே செய்யறத உங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியுமே தவிர, முழுசா நம்ம மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறத இந்த வீடியோல சொல்லிக் குடுக்க முடியாதுங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அவங்க கத்துக் குடுத்த விஷயத்த நாம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட, நாம என்ன பண்றோம் இப்போ, அந்த தெரப்பிய யார் எனக்கு கத்துக் குடுத்தாங்களோ, அவங்கள வச்சே பொள்ளாச்சி ஆழியார்ல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கத்துக் குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. நல்லா கவனிங்க. நீங்க தென்காசி போனீங்கன்னா, நீங்கள் லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கணும். ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கணும். சாப்பிடறதுக்கு நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க போயிட்டு வரணும். ஒரு 10 நாள் ஆகும்னு வச்சுக்கங்களேன். ஒரு 10 நாள் டெய்லி 2 மணி நேரம், 3 மணி நேரம் போய் கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, 10 நாளுக்கு உங்களுக்கு ஃபீஸ் ஒரு ரூ. 30,000 தங்குறக்கு இடம், சாப்பிடறக்கு, இந்த டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மென்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும்பொழுது, உங்களுக்கு எப்படியும் 50, 60,000 வந்துருங்க. ஆமாங்க. இந்த வைத்தியம் வந்து பல வருடமா அவங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இந்த கிளாஸ் நடத்துற அளவுக்கு, தங்குற அளவுக்கு ஃபெசிலிட்டி, இடம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்க ஒரு இதா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாங்க. நாம இப்ப என்ன பண்ணியிருக்கிறோம்னா, அந்த தெரப்பிய உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக, பொள்ளாச்சியில, ஆழியார்ல
2டே நாள்ல. அந்த 10 நாள் கத்துக் குடுக்குற அந்த விஷயத்த 2 நாள். காலையில 9லேருந்து நைட் 9. காலைல 9, நைட் 9. அந்த 2டே நாள்ல கம்ப்ளீட்டா டீட்டெயிலா உங்களுக்கு கத்துக் குடுப்பதற்கு 2 நாள் வகுப்பு. வெறும் ரூ. 3000 கட்டணத்துல சாப்பிடுறது, தங்குறது, இந்த 2 நாள் சிகிச்சை எல்லாமே சேர்த்தீங்க. இது சம்மந்தப்பட்ட அந்த அ விஷயத்துக்கான ஜெராக்ஸ் எல்லாம் மொத்தமா எல்லாமே சேர்த்தி வெறும் ரூ. 3000 2 நாள் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கங்க. ஆமாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 60,000 செலவு செஞ்சு கத்துக்க வேண்டிய அந்த விஷயம் வெறும் ரூ. 3000 கிடைக்குதுங்க. முதல்ல அந்த வகுப்பை நமக்கு வந்து கத்துக் குடுக்க இந்த இவ்வளோ கம்மியான ஒரு கட்டணத்தில கத்துக் கொடுக்க சம்மதித்த ஹீலர் சோஃபியா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த சென்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசியில, ஆசாத் நகர்ல, அருள்மிகு உய்க்காட்டு சுடலை சாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு எதிர்ல மகிழ்யா இயற்கை வைத்தியம்னு வச்சிருக்கிற ஹீலர் சோஃபியா அப்படிங்கிறவங்க தான் இந்த சிகிச்சைய கத்துக் குடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு பல வருடமா அது தெரியும். நான் ரொம்ப வருஷமா கத்துக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அந்த பக்கம் போகும்பொழுது நான் சிகிச்சை எடுத்துக்குவேன். ஆனா கத்துக்கல. அதுக்கப்புறம் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் சிகிச்சை எடுக்கும்போது கூட ஜஸ்ட் ஒரு சிகிச்சை மாரி இருந்ததுங்க. கத்துக்கும் பொழுது தான் சும்மா அவங்க சிகிச்சை எடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு தடவர மாரி இருந்துச்சுங்க. ஆனா கத்துக் கொடுக்கும் பொழுது தான் எந்தெந்த இடத்த தடவுறதுனால என்னென்ன உறுப்புகள் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான், இதே தான நம்ம அக்குபஞ்சர்ல படிச்சோம். இதே தான வருமால படிச்சோம் அப்படின்னு ஒவ்வொன்னும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒரு அருமையான தெரப்பியா இருக்குதுங்க. எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்க இந்த வகுப்புல கலந்துக்கலாம். இவங்க வந்து பல வருடமா ஆராய்ச்சி செஞ்சு சொந்தமா கத்துக்கிட்டு இருக்காங்கங்க. புரிஞ்சுக்குங்க. ஊர்ல நெறைய மசாஜ் தெரப்பி சென்டர்ஸ், நெறைய மசாஜ் தெரப்பி கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த சிலபஸ் வேற, இந்த சிலபஸ் வேற. அவங்க முதல்ல பாத சிகிச்சை கத்துக்கிட்டாங்களாமா, பல வருடத்துக்கு முன்னால. பாத சிகிச்சைங்க. உள்ளங்கால் அழுத்துற சிகிச்சை கத்துருக்காங்க. கத்துக்கும்போது அவங்களே யோசிச்சிருக்கிறாங்க. உள்ளங்கால இந்தந்த இடத்துல அழுந்துனா இதெல்லாம் நோயெல்லாம் குணமாகுதுன்னு சொல்றாங்களேன்னு, இவங்க அதுக்கப்புறமா சொந்தமா தன்னுடைய உடம்புலேயே ஒவ்வொரு இடத்துலயும் எப்படியெல்லாம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி, பாத சிகிச்சைக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முட்டி வரைக்கும், கை வரைக்கும் கொஞ்சம் இவங்களே சொந்தமா யோசிச்சு நெறைய வகுப்பு அதாவது மசாஜ் வகுப்புக்கு போகலைங்க. மத்த வகுப்பு அக்குபஞ்சர் இந்த மாரி வகுப்புல போய் அதில இருக்க பாயிண்ட்ஸ் இங்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணி, சொந்தமாக யோசிச்சு ஒரு சிலபஸ் உருவாக்கி, அந்த சிலபஸ் பிரகாரம் பல பேருக்கு சிகிச்சையும் அளிச்சுட்டு வராங்க. கத்துக் குடுக்குறது ரொம்ப ரேருங்க. யாராவது ரொம்ப விருப்பப்பட்டு கத்துக்கணும்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் கத்துக் குடுத்துட்டு வராங்க. நான் போய் கத்துக்கிட்டனால, எனக்கு அதோட அரும தெரிஞ்சனால, அவங்கள அழைச்சு இத வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. எல்லாமே சேர்த்து ட்ரெய்னிங்க 2 நாள் கம்ப்ளீட் ட்ரெய்னிங் குடுத்து 2டே நாள்ல உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு அருமையான ஏற்பாடு செய்திருக்கிறோம். பொள்ளாச்சிக்கு அருகே ஆழியார்ல இயற்கையான ஒரு சூழல்ல நடக்குது. நிஷ்டை வாழ்வியல் மையத்துல. எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்க வந்து கலந்துக்கலாம். இந்த சிகிச்சையில ஹீட் தெரப்பியும் சேர்த்து சொல்லி தராங்க. ஹீட் தெரப்பி அப்படின்னு என்னன்னா, அந்த ஒத்தடம் குடுக்குறதுங்க. வெள்ள கலர் பருத்தி துணியில இந்த தவிடு இருக்குல்ல, தவிடு இருக்கிறதுலயே உப்பு கட்டி பண்ணுவாங்க. ஆனா உப்ப விட தவிடு தான் சிறந்ததுங்க. அரிசி தவிடு. அந்த தவிடு எடுத்து உள்ள போட்டு, அத அடுப்புல சூடு பண்ணி ஒத்தடம் ஒத்தடம் குடுக்குற தெரப்பிங்க. ஹீட் தெரப்பின்னு பேருங்க. ஒத்தடம் சிகிச்சை. அதுவும் சேர்த்து இந்த சிகிச்சையில கத்துக் கொடுக்கப்படுதுங்க. செல்ஃப் நீடிங் தெரப்பி, ஒத்தட சிகிச்சை, ஹீட் தெரப்பி இது எல்லாமே 2 நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பு ஜூலை மாசம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி முதலாக நடக்க இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசம் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த மாசம் உங்களுக்கு முடியுமோ, நீங்க வந்து கலந்துக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 9 இருக்கிற 2 நாள் தான். நெறைய பிராக்டிஸ்லாம் குடுக்கணும். நீங்க வரும்போதே சும்மா வந்து மதியத்துக்கு புக் பண்ணிட்டுலாம் வந்துராதீங்க. காலைல 9 நைட் 9, 10 கூட ஆகும். அடுத்த நாள் அதே மாரி தான். ஃபுல் 2 டேஸ் 2 நாளும் முழுமையா செலவு பண்ணா தான், உங்க கைக்கு அந்த பக்குவம் வரும். எனவே 2 நாள் ஒதுக்குங்கள். நீடிங் தெரப்பி அப்படிங்கிற, பிசைவு சிகிச்சை அப்படிங்கிற, டெர்மிஸ் தெரப்பி அப்படிங்கிற இந்த ஒரு அருமையான, வித்தியாசமான, ரொம்ப எஃபெக்டிவான வித்தைய நீங்க கத்துக்குங்க. இந்த சிகிச்சைய நான் வந்து ஒரே நாள்ல முடிவெடுக்கலைங்க. பல வருடமாக நான் அடிக்கடி போயி, நான் சிகிச்சை எடுத்து,
பல பேஷண்ட் அனுப்பிச்சு வச்சு அவங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கி நானே நேரில் போய் முழு சிகிச்சையை கற்றுக்கிட்டு அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறமா எனது முக்கியமான சில நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு டெமோ கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி அதில் ஃபுல்லாக இருந்து எல்லாம் பார்த்து எப்படி கற்றுக் கொடுத்து எல்லாம் பார்த்து முடிச்சு ஓகே இதை நடத்தலாம் அப்படின்னு ஃபைனலாக முடிவு செய்திருக்கிறேன். எனவே நீடிங் தெரப்பி அப்படிங்கிற 2 நாள் நேரடி வகுப்பில் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யார் வேணாலும் வரலாங்க. சாதாரண வீட்ல இருக்க எல்லாரும் வரலாங்க. குறிப்பா ஏற்கனவே ஒரு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அக்குபஞ்சர், நியூரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம், மலர் மருந்து, ஹோமியோபதி, ஆங்கில வைத்தியம், வர்மா தெரப்பி இந்த மாரி ஏற்கனவே ஒரு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிற நண்பர்கள், ஹீலர்ஸ் இத வந்து கத்துக்கிட்டீங்கன்னா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏற்கனவே ஒரு கிளாஸ் ஒண்ணு நடத்தி டெமோ பார்த்தோம். ஒரு சாம்பிள் பார்க்கும்பொழுது, அதில நெறைய ஹீலர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கங்க. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாம் வந்து பார்த்துட்டு, "பரவால்ல, நாங்க இவ்வளோ சிகிச்சை கத்து வச்சிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுது. நல்லாயிருக்கு." அப்படின்னு நல்லா அருமையான நல்ல ஃபீட்பேக் குடுத்திருக்கனால, இந்த வகுப்பை தொடர்ந்து நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். எனவே, நீடிங் தெரப்பி என்ற இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் நீங்க கலந்துக்கணும்னா, anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்ல போயி புரோகிராம் ஃபைண்டர்ல நீடிங் தெரப்பி இங்க பாருங்க நீடிங்னா NEED கிடையாது. KNEADING ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கங்க. இல்ல பல பேர் NEEன்னு போட்டுருவீங்க. அப்புறம் என்னங்க புரோகிராம் காணோம்னு நினைக்காதீங்க. இது நீடிங் அப்படின்னா KNEADING நீடிங் தெரப்பின்னு டைப் பண்ணி நீங்க ரூ. 3000 செலுத்தினீங்கன்னா, குறிப்பிட்ட நாள்ல நீங்க கலந்துக்கிறதுக்கு புக்கிங் நடக்குங்க. ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபரா இருந்தா 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணிட்டு நேர்ல வாங்க. நீடிங் தெரப்பி ஒரு வித்தியாசமான தெரப்பி, அவசியமான தெரப்பி, எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அதாவது சுய வைத்தியம். எனவே கற்றுக்கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். மீண்டும் இந்த வகுப்பை குறைந்த கட்டணத்தில் எடுப்பதற்காக சம்மதித்த ஹீலர் சோஃபியா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? உடம்பை ஒழுங்காக பராமரிப்பதே இல்லை. உங்க உடம்பில் ரத்தம் கெட்டு போகுது இல்லையா? அதுதான் 4448 வியாதிக்கும் அடிப்படை காரணம். அப்போ ரத்தத்தை சுத்தம் செய்வதுதான் தீர்வு. எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா, குயிக்கா ரத்த சுத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு பேர் தான் RSB பானம். RSB பானத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நான் YouTubeல பதிவு போட்டிருக்கேன். அத பார்த்து நீங்களே வீட்ல இந்த RSB பானத்தை தயாரிச்சு நீங்க சாப்பிட்டு உங்க ரத்தத்தை சுத்தம் செய்யலாம். RSB பானம் தயாரிப்பதற்கு 5 பொருளுங்க. அது வீட்ல இருக்கிற பொருள் இருந்தாவே போதுங்க. 1 இஞ்சி, 2 எலுமிச்சம்பழம், 3 மலைத்தேன், 4 பூண்டு, 5 ஆப்பிள் சிடார் வினிகர். 5 பொருளுங்க. எனவே RSB பானம் நீங்களே வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் அம்மி தற்சார்பு சந்தையில RSB பானம் கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். AAMMII.comல போனீங்கன்னா RSB பானம் டைப் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் செய்யலாம். இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் செய்ய தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு RSB பானம் அப்படின்னு கேட்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. RSB பானம் 3 அளவுகளில் கிடைக்கிறது. 200 ml, 500 ml, 1 லிட்டர். உங்களுக்கு எது வசதியோ எப்படியோ நீங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 5 பொருள் இது மட்டும் உங்க உடம்புல டெய்லி கொஞ்சமா கலந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில நோயே வராதுங்க.